தேனு, ஏண்டி அழற? இல்லம்மா, குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர போகுது, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறோங்கிற நம்பிக்கையில இருந்தம்மா. ஆனா இப்படி திடீர்னு இந்த முடிவு எடுத்தத என்னால ஏத்துக்கவே முடியலம்மா. ஏமா, யார் உன்ன என்னம்மா சொன்னா? தேனு, என்கிட்ட எதுவுமே கேட்காத. அம்மா ஒரு முடிவெடுத்தா அது நல்லதாதான் இருக்கும்னு நம்புறல்ல, அந்த நம்பிக்கையோடவே என் பின்னாடி வா. சரி, இப்ப எங்களை எங்க கூட்டிட்டு போற? அக்காவோட உதவி இல்லாம நாம எங்க போய் என்னம்மா பண்ண முடியும்? எனக்கும் இப்ப செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் வேற வருது. நீங்க வந்து ரூம் எடுத்து தங்கி கூட எக்ஸாம் முடிச்சுக்கலாம். ஆனா நாம இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது. நம்ம இப்ப திருப்பூருக்கு போகணும். திருப்பூருக்கா? நம்ம பக்கத்து வீட்டு குமார் தம்பி திருப்பூர்ல நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னாரு. ஒரு பனியன் கம்பெனியோட அட்ரஸையும் எனக்கு கொடுத்திருக்காரு. நாம போய் பார்க்கலாம். பக்கத்துல ஏதாவது வீட்டை பிடிச்சு தங்கிக்கலாம். இப்போதைக்கு கை செலவுக்கு கையில கொஞ்சம் காசு இருக்கு, பாத்துக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் தேனு. தமிழ், பதட்டப்படாத, அம்மாவை பாத்துடலாம். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. ஓகே மேடம். எங்களை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ அழறியேம்மா. பின்ன என்னடி பண்ண சொல்ற? நான் பெத்த பொண்ணு, என்ன பெத்த என் அம்மா, என் கூட பிறந்த அண்ணன், என் மொத்த உறவையும் விட்டுட்டு வெளியூருக்கு போறேன். நான் என்ன சிரிச்சுக்கிட்டா போக முடியும்? உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத வலி இருக்கு தேனு. ஆனா வேற வழி இல்ல. எல்லாரோட நல்லதுக்காக நம்ம எல்லாரையும் விட்டு விலகி போய் தான் ஆகணும். வாங்க போலாம். தமிழ், அழாத தமிழ். அவங்க எப்படி சிப் இப்படிலாம் யோசிக்கலாம்? அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு தானே அவங்களுக்காக நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? வீட்டை விட்டு போகும்போது என்னை பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல. தமிழ், இங்க பாரு, உனக்கு இது அதிர்ச்சியா இருக்குன்னு எனக்கு தெரியும் தமிழ். அவங்க ஏதோ ஒரு வேகத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மத்தபடி உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ உன்னை பிரிஞ்சு போயிடணும்லாம் அவங்களுக்கு விருப்பம் இருந்திருக்காது தமிழ். என் அப்பா விஷயத்துல எனக்கும் அவங்க மேல கோவம் இருக்கு. அதுக்காக ஆண்டி அந்த ஊரை விட்டு ஒரேடியா துரத்துற அளவுக்குலாம் நான் தப்பானவை இல்லை தமிழ். இது பாரு தமிழ், அவங்களை அப்படி ஊரை விட்டு போக சொல்றதும் நியாயமே இல்லை. ஏன் என் அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு சுத்தமா புரியல தமிழ். எப்படியாவது அவங்களுக்கு இதை புரிய வைக்கணும். எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. ஏமா, அவங்க புருஷன் பண்ண தப்புக்கு அவங்களே ஏமாத்திட்டா? அதுவும் ஊரை விட்டு போக சொல்லிருக்க. அவங்க எங்கம்மா போவாங்க? எங்கேயோ போறாங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? மா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உனக்கு அவங்கள பிடிக்கலதா ஒத்துக்கிறேன். அவங்க எங்கேயோ வாழ்ந்துட்டு போறாங்க, விட்டுற. எதுக்குமா அவங்களை இவ்வளவு டார்ச்சர் பண்ற? இதெல்லாம் தப்புமா. தப்பு மட்டும் இல்ல, பாவம். அவங்க நிலைமை என்னன்னு உனக்கு புரியலமா. கட்டுன புருஷன் எங்க இருக்காருன்னே தெரியாம ஒரு குடும்பமே தவிச்சிட்டு இருக்குமா. அவங்கள போய் என்னடா என்ன அத்த பாசமா? தூக்கி வளர்த்த பாசம் ரொம்ப பொங்குதோ? அவங்க எங்க போனா உனக்கு என்னடா? அவ இந்த குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியா சிபி? மா, அவங்களாம் நேரடியாக எந்த தப்பும் பண்ணல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இப்ப கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிதான் நான் அத்தையை எதிர்த்துட்டு இருக்கேம்மா. எனக்கு அவங்க கூட ஒன்னா போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒன்னாலதான் அதை எதையுமே தாங்கிக்க முடியாதுமா. மா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நீ என்னையே இழந்துருவ. தயவு செஞ்சு நீ உன்னை மாத்திக்க பாருமா. அதுதான் உனக்கும் நல்லது,
இந்த குடும்பத்துக்கும் நல்லது. சும்மா எப்ப பாரு தமிழ டார்ச்சர் பண்றது, சாணு எதிர்த்து பேசுறதுன்னு எதையாவது பண்ணிக்கிட்டே இரு. இப்பெல்லாம் வர வர உன் நடவடிக்கை சரியில்லைமா. டேய் சிபி, அந்த ஜெயராணிக்காக நீ என்னைய தூக்கி போடுறியா? உன்னை பெத்தவடானா, உன் எல்லா நல்லது கெட்டதுலயும் கூட நிக்கிறவ. என்கிட்ட இப்படி பேச உனக்கு எப்படா மனசு வருது? மா, இது நானா பேசல, நீ நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. என்னங்க என்னங்க இவ என்னென்னமோ பேசுறான், நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? மீனா, இங்க பாரு, அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவன் ஓப்பனா சொல்லிட்டா, நான் சொல்லல. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா அவனை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து இழந்துருவ. தயவு செஞ்சு உன்னை திருத்திக்க. மா, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மீனாவுக்கு கொஞ்சம் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவ வயசுல அடையாத பெரிய உயரத்தெல்லாம் நீ அடைஞ்சிட்டு இருக்க. அதுக்கு காரணம் உன்னோட திறமை, உன்னோட படிப்பு. நான் மருமகளா என்ன அடைஞ்சேன், ஆனா இவ என்னை தாண்டி போயிட்டே இருக்காளே அப்படிங்கிற பொறாம உருவாயிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது ஜனமா? நான் வேலையை விட்டு நிக்கிறேன், வீட்டோட இருக்கேன்னு சொல்லிட்டேன். நீங்க தானே விட மாட்டேன்னு சொன்னீங்க. தமிழ், அதுக்கு இது முடிவு கிடையாது. வேற என்ன பண்றது ஜனமா? அவங்க நம்புறது எதுவுமே உண்மை இல்லையே. நான் அவங்கள சத்தியமா அப்படி பார்க்கலையே ஜனமா. உண்மைதான் தமிழ். ஆனா அவளுக்கு யாரு புரிய வைக்கிறது? நீ அவளுக்கு ஒரு த்ரெட் இல்லைன்னு யார் சொல்றது? நீ தான் சொல்லணும். நீ ஆபத்துல ஒரு பொக்கிஷோன்னு நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. மீனா உன்கிட்ட கோவமா இருக்கான்னு அழாத. கோவங்கிறது பலவீனத்தோட பிறப்பிடும். பலவீனமா இருக்கிறவங்க தான் எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம மேல இருக்க கோவம் இல்ல, இயலாமைனால வர கோவம் இது. உன் மாமியார நீ தான் சரி பண்ணணும். எப்படி ஜனமா? எப்படின்னு எனக்கும் தெரியல. நீ தான் பிரில்லியன்ட் ஆச்சே, செஞ்சிருவ. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க. ஐயோ, எப்படித்தானே அவங்க மனசை மாத்துவேன்?